வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ஒரு சித்துக்கோலம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டுமே, வழக்கம் போல் ரங்கோலி மாதிரி போடாத கொஞ்சம் வித்தியாசமாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் நான் சூஸ் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாஸ்ட்டில் இருந்து இது வரைக்கும் 15 டாட்ஸ் வச்சுருக்கேன். 15 டாட்ஸு 2 லைனு. அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சுட்டு இங்கே 3x3 இந்த டாட் வச்சுக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டல் 16 வரும். இங்கே 5 3 3 1 15 15 இந்த லைன் 16. இங்கே தேர்டு டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்கிப் பண்ணிடணும். தேர்டு டாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு கீழே இங்கே அப்படியே வச்சுட்டு வரணும். அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட்டு 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு டாட்லேருந்து இப்படியே வச்சுட்டு வரணும். மேலேருந்து கீழே வரைக்கும் டோட்டல் 16 வரும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இந்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே 4 எடுத்துக்கணும். 3க்கும் 4க்கும் இப்படி வரணும் கோடு. இங்கே மேலே 3 இருக்கணும், கீழே 4 இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த வி ஷேப் போட்டுக்கலாம். உள்ளார 3 வரணும். இது 1. நெக்ஸ்ட்டு இதே போல் 7 கொண்டு வரணும். 1 இது 2 3 4 5 6 7. இப்போ நான் இந்த மாதிரி வி ஷேப் 7 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு போட்டு வந்துக்கணும். இப்போ இந்த 7 பீஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க இந்த 2ஐயும் நம்ம டச் பண்ண வேணாம். அதே போல் இந்த 2ஐயும் டச் பண்ண வேணாம் இப்போதைக்கு. இப்போ 7 போட்டதுக்கப்புறம் இந்த இதில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இந்த இதை விட்டுடணும். இந்த 3யவும் இந்த 3யவும் விட்டுடுவோம். இதிலேருந்து எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த இது போடும்போது இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 பேலன்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம இதை அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே 2 ஸ்பேஸ் இருக்கும், இங்கே 2 ஸ்பேஸு கம்ப்ளீட் ஆகாத இருக்கும். இப்போ இந்த இதில் லாஸ்ட்டில் அதே போல் இந்த லாஸ்ட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மேல் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாதிரி வரும். அதே போல் இந்த எண்ட்லையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ செகண்ட் பார்ட் போட்டுக்கலாம். செகண்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த லைனில் வந்துட்டு கீழே முடிச்சுட்டு மேலே அப்படியே போய்க்கலாம். ஃபஸ்ட் இந்த இது போடுறேன்.
இந்த சைடு போட்டுக்கலாம். சென்டரில் நம்ம இந்த 5 இது வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள 5 இது இருக்கும். இந்த இடத்துல இப்படி வி ஷேப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இதில் கோலம் போடையில் வாசலில் அப்படி டாட் இது மேலே அப்படி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ அதை நான் இங்கேயும் வைக்கிறேன். இப்போ நம்ம சென்டரில் ஒரு ஃப்ளூட்டும் அந்த கிருஷ்ணரோட அந்த மயிலிறகு இருக்கும் இல்லையா, அதையும் இங்கே சென்டரில் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டெப்ஸ் வந்து உள்ளே வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் வரைகிறதுக்கு கோலத்தோடு இப்படி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டு இப்படி கோடு போட்டுக்குவோம். இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி இப்படி வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக அப்படி உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே வாசல்லேருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். 3 இதுக்கு இது போதுமானதாக இருந்துச்சு. சென்டரில் ஃப்ளூட் அண்டு இறகு வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த கோலம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நோட்டில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.